திருவள்ளூர் அருகே தான் படித்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 2 புதிய பேருந்துகளும் மற்றும் சொந்த கிராமத்திற்கு ஆம்புலன்ஸ் வாங்கிக் கொடுத்த தம்பதிகள் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த மேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் காஞ்சனா தம்பதிகள். இவர்கள் இருவரும் மப்பேடு பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் டொன்போஸ்கோ செக்ராட் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள். அவர்கள் படிக்கும்போது பள்ளிக்கு போக்குவரத்து வசதி இல்லாததால் நடந்து சென்று மிகவும் சிரமப்பட்டு படித்துள்ளனர். படித்து கடின உழைப்பின் மூலம் வாகன தொழிலில் முன்னேறியுள்ளனர். தன்னை போன்ற மற்ற ஏழை குழந்தைகளும் போக்குவரத்து வசதி இல்லாமல் சிரமப்படக்கூடாது என்பதால் தான் படித்த பள்ளிக்கு ரூ.1.50 கோடி செலவில் 2 பேருந்துகளும் மற்றும் தனது மப்பேடு ஊராட்சிக்கு இலவச ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்கினார்கள். இத்தகைய பேருந்து மூலமாக கடம்பத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களான மேட்டுக்கடை, காந்திப்பேட்டை, சமத்துவபுரம், விஸ்வநாதபுரம், அழிஞ்சிவாக்கம், மேட்டுச்சேரி, மப்பேடு, கீழச்சேரி, பன்னூர் ஆகிய கிராமங்கள் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். பேருந்து மற்றும் ஆம்புலன்ஸ் பராமரிப்பு செலவும் ஓட்டுநருக்கான மாத சம்பளமும் அவர்களை ஏற்றுக்கொண்டனர். தான் படித்த பள்ளிக்கும் தனது சொந்த கிராமத்திற்கும் இலவச பேருந்து, ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் கொடுத்திருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய பெயர் எம் ஜெயக்குமார், மேட்டுக்கடை கிராமம், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் படிக்கிற காலத்திலேருந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவு ஸ்கூல் இருக்கோம், பள்ளி இருக்கோம். அப்போல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் பேருந்து வசதி எதுவும் கிடையாது. இப்போ இருக்குது, ஆனால் இருந்தாலும் கரெக்டான நேரத்துக்கு பசங்க போய்ட்டு ஸ்கூலுக்கு போக முடியல. அதனால் முன்னதாக ஒரு பேருந்து விட்டோம். அது பத்தாத சூழ்நிலையில் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ் தனியாக, தனித்தனியாக 2 பஸ் விட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம கிராம ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, ஏதாவது ஒரு அவசர தேவைப்பட்டாலோ ஆம்புலன்ஸ் வசதி எங்களுக்கு சென்னை வரையிலும் போக வேண்டியது இருக்கிறதுனால அதுக்கு 5,000 10,000லேருந்து வாங்குறாங்க. அந்த இதெல்லாம் போக்குறதுக்காக எங்களுடைய கிராமத்துக்கு என்னுடைய உதவி நான் இதுவரையிலும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் என்னால் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வந்தேனாக்கா கண்டிஷனாக நான் பண்ணுவேன். நான் எல்லாருக்கும் நல்லா உதவி பண்ணுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சேக்ரட் ஹார்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். எங்கள் ஊர் அழிஞ்சிவாக்கம். அங்கேருந்து இங்கே மெயின் ரோடுக்கு வரத்துக்கே 2 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து வரணுன்னா நடந்து வரணும். அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து பஸ் பிடிச்சி மப்பையிலேருந்து நடந்து போனோம். எங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து நடந்து போகிறப்போ எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸ்டடீஸ் எங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போது இந்த பஸ் விடுறதால எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை பற்றி பயப்படாமல் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த காலத்தில் பெண்கள் பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. அந்த பெண்கள் பாதுகாப்புக்காக ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக பஸ் விட்டு அந்த அன்பான உள்ளத்துக்கு எங்களோட நன்றிகள். தன்னோட குழந்தைங்க மட்டும் பாதுகாப்பாக போயிட்டு வரணும் அப்படின்ற இந்த காலத்தில் எல்லா குழந்தைகளும் என்னோட குழந்தைங்க தான், எல்லாருமே பாதுகாப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அன்பான உள்ளத்துக்கு நன்றி.